பொண்ணுடா. அடுத்த வாட்டி நம்ம பிறக்கும்போது அம்பாசியா தான் பிறக்கணும். ஏய், நம்மள கொஞ்சதுக்கு யாராவது வருவாங்கடா. எப்பா என்னடா சொல்லு. ஏப்பா, அன்பரசி மட்டும் கொஞ்சுவீங்க, எங்களை மட்டும் கொஞ்சவே மாட்டேங்கிறீங்க. உங்க அம்மாவை காப்பாத்துனல, உங்க அம்மையை வர சொல்லி உன்னை கொஞ்சுதேன். அத்தி போட்டு கொடுத்துருவானுல. அப்படின்னா கொஞ்சுவீங்களோ? அக்கா போட்டு கொடுத்துருவானு போலுக்க. எப்பா என்ன அப்பா சத்தி பாத்தியாடா, நம்ம கூப்பிட்டா என்னவா, அவ கூப்பிட்டா ராசாத்தியா. அப்பா என்னடா ஆளனா, அவ கூப்பிட்டா மட்டும் ராசாத்தி சொல்றீங்க, என்ன மட்டும் என்னன்னு கேக்குங்க. உங்களுக்கு கொஞ்சதான், ஆனா நாங்களா உங்க கொஞ்சம் வச்சுக்கையா. என்னப்பா சேட்டை அதிகமா போயிரும், அப்புறம் வாழ்த்து நம்ம எல்லாம் காட்டுவ. அப்ப அன்பரசி மட்டும்? அன்பரசி நம்ம வீட்டு பாப்பா. அப்ப நாங்க? நீங்கெல்லாம் இளவரசர்கள். அப்ப அன்பரசி? இளவரசி. அப்போ இளவரசியை கொஞ்சுவீங்க, இளவரசங்களை கொஞ்ச மாட்டீங்களோ? நம்ம வீட்டு இளவரசியை பாதுகாக்க வேண்டியது இளவரசன் உன் கையில தானே இருக்குது. என்னப்பா சொல்லுவீங்க? ஆமாடா, இவா விலை மதிக்க முடியாத இளவரசி. இவளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இளவரசன் உன் கையில தானே இருக்குது. புரியலையே. ஆமா தங்கம், இவளை கண்ணும் கருத்துமா பொறுப்பா அக்கறையா பாதுகாப்பா நீ தானே பாக்கணும். அது உன் கடமை, உன் பொறுப்பு. நீ பொறுப்பா கடமை தவறாம இந்த இளவரசிய பாதுகாக்கணும். அதான் எல்லாரும் அவருக்கு செல்லம் கொடுக்கீங்களா? சரி, அப்பா உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். நம்ம வீட்டுல தங்கம் வைரம் அதெல்லாம் எங்க கொண்டு வைப்போம்? பத்திரமா பீரோல வைப்போம். தங்கம் வைரத்தை எப்படி பத்திரமா பாதுகாக்கிறோம்ல, பீரோல வச்சு பூட்டி வச்சிருந்தோம்ல, அதே மாதிரிதான் பாப்பாவும். தங்கம் வைரத்தை விட ரொம்ப பெருசு. ஆமா, அப்போ நம்ம தானே பாதுகாக்கணும். பாரு, பாப்பால எங்கேயாவது கூட்டிட்டு போனா கண்ணும் கருத்துமா கூட்டிட்டு போன மாதிரியே கூட்டிட்டு வரணும். அதுதான் உன் பொறுப்பு, உன் கடமை. நீ பாட்டுக்கு அவளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி விட்டுட்டு நீ பாட்டு வீட்டுக்கு ஓடிடக்கூடாது. பாப்பாவை பத்திரமா கைய புடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்ப சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? பாப்பா தங்கத்தை விட வைரத்தை விட ரொம்ப பெருசு, அப்படிதானப்பா? அதான் இனிமேல் பாப்பா பத்திரமா பாத்துட்டு வரல நீ. பாத்துக்கிடுவேன்ப்பா. அப்பா என்னமா? நான் அக்காப்பா, நான் தான் இவங்களை கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவேன். இப்ப புரியுதாப்பா? சரிடா சரி, நம்ம பாப்பா தானே, விட்டு கொடுக்கணும்டா. சரிங்கப்பா. சமத்து பிள்ளைல. தங்கமே தங்கம், அப்பா அப்பான்னு அப்படியே நெஞ்சே குளிர்ந்துடும். தங்கம், என் வைரம். இப்பதான்டா எனக்கு புரியுது, நம்மள யாருமே கொஞ்சம் மண்டுக்காவனே. நமக்கு பொறுப்பு அதிகம்டா, நம்மள பெரிய ஆளு போல. ஆமாடா, இது தெரியாம போச்சுடா. சரி, அம்மா எங்க? அம்மா, உங்களை அப்பா கூப்பிடுறாங்கல்ல. காப்பாத்துற லட்சணத்தை பத்தியா இது? அன்பரசி அனுப்பும்போதே நமக்கு தெரிய வேண்டாம். அப்பா அம்மா அங்கதான் இருக்காங்க. ஆமாப்பா, ஓஞ்சிட்டாங்க. அத்தி போட்டு கொடுத்துட்டா. செம்பவல்லே வந்துட்டேங்க. அப்படியே பிள்ளைல கொஞ்சம் இப்படி போயிருவேன் பாத்தியா? அது வந்து மீனா குட்டே, என்ன இங்க பாருங்கனே. ஐயோ எக்க சமாளிங்கக்கா. என்னனே கூப்பிட்டீல, எங்களுக்கு காதே கேட்கலனே. அதான் போய் சொல்ல வரல, விட்டுரு. அண்ணே ஏங்க வயிறு ரொம்ப பசிக்குதோ? சரி, எங்க போன? வீட்லதான் இருக்க. என்ன புதுசா கேக்குறீங்க? எங்க போனன்னு கேட்டேன். தாத்தா வீட்டுக்கு போனது சொல்லக்கூடாதுல்ல. முடிஞ்சது. என்ன பிள்ளைல கூட்டு போனியா என்ன? அது வந்துங்க, அது வந்து. அப்போ என்கிட்ட சொல்லாம நீ வயசுக்கு எங்கனாலும் போவ. ஏங்க எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டா போவேன். மத்த எங்க போனா நீ சொல்லிட்டு போக வேண்டாம். அந்த வீட்டுக்கு உன்னை போக்கூடாதுன்னு சொல்லிருக்கடா இல்லையா? அந்த வீட்டுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிருக்கடா சொல்லலையா? மீறி எதுக்கு நீ அங்க போன? அவர் ஒரு மிருகம். அவரை நானே அப்பாவா நினைக்கல. நீ எதுக்கு என் பிள்ளைல கூட்டிட்டு அங்க போன? அவரு என்ன பிள்ளையாவும் பாக்கல, நான் ஒரு அப்பாவாவும் பாக்கல. என்ன உறவு சொல்லிக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு போன? ஏங்க நான் ஒன்னும் உறவை புதுப்பிக்கலாம் போகலங்க. நீ எப்படினாலும் அங்க போனது தப்பு தப்பு தப்பு. சரி போனிய, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன. சொன்னாதான் நீங்க விட மாட்டீங்கல்ல. தெரியல, நான் அந்த வீட்டுக்கு உங்களை அனுப்ப மாட்டேன்னு தெரியல. வேற எதுக்கு ரெண்டு பேரும் போனீங்க? சரிங்க, நாங்க போனது உங்களுக்கு யார் சொன்னா? அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பொண்டாட்டிய முன்னாடி அனுப்பி விட்டு உறவை புதுப்பிக்க பாக்குறான்னு என்ன கேவலப்பட்டு அலையாரு. எனக்கு இப்ப உறவு ரொம்ப முக்கியம் பாத்தியா? 13 வயசுல என்ன அனாதை மாதிரி வீட்டை விட்டு வெளில அனுப்புனாரு. தாயி தகப்ப இருந்தோம் அனாதை மாதிரி நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும். ஏதோ
அந்த கடவுள் இறக்கப்பட்டு அழகான ஒரு பொண்டாட்டி புள்ளையில குடும்பம் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்காரு. கூட பிறந்த மாதிரி அண்ணன் தம்பி அம்மா அப்பான்னு எல்லா உறவும் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த மிருகத்தோட உறவு எனக்கு தேவை, அப்படித்தானே? அதான் அந்த உறவை நான் புதுப்பிக்க பார்த்தேன். எனக்கு கேவலப்படுத்திட்டு அழைதாரு. சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் உங்களை அனுப்புனா அந்த வீட்டுல இருந்து ஒத்த ரூபா நான் வாங்கிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்கேன். அந்த மிருகமே எனக்கு கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அது ஒரு சாப பிடிச்ச சொத்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி? அண்ணனுக்கு என்னமோ தெரிஞ்சிருக்கு. என்னமோ சொன்னீங்களே. ஆமா, அது ஒரு சாபம் பிடிச்ச சொத்து. ஊர்ல ஏழை எளியவங்களை அடிச்சு நொறுக்கி அவர் சம்பத்தி பண்ண சொத்து. அந்த வீட்டுல நான் போல தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீ பிள்ளைய கூட்டு போயிருக்கிய. ஐயா, எனக்கு அவர் சொத்து மேலாம் என்னைக்கு ஆசை இருந்ததே கிடையாது. விலை மதிக்க முடியாத சொத்து நீங்க இருக்கும்போது அந்த சொத்து எனக்கு தேவை கிடையாது. அப்ப அங்க எதுக்கு போன? ஏங்க, நான் ஒன்னும் உறவை புதுப்பிக்கிறதுக்காக போகல. அவங்களே வந்து சேர்ந்தாலும் நான் சேர மாட்டேன். நாங்க போனது வேற விஷயமாங்க. என்ன என்ன விஷயம்? மீனா சில தகவலை கண்டுபிடிச்சிருக்கா. என்ன மீனா என்னத்த கண்டுபிடிச்சா? பொண்ணுத்தர விஷயமாதான். அத்தை கிட்ட கேட்டுட்டு இருந்தா. உங்க வீட்டு சொத்தை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா. உங்க அம்மாவை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது உங்க வீட்டுல எந்த சொத்தும் கிடையாது. சொல்ல போனா சட்டுப்பட்டு சாமா கூட கிடையாது. உங்க அப்பா உங்க அம்மாவை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அதுவும் உங்க பாட்டிய பிளாக்மெயில் பண்ணி. மூத்த பொண்ணு யாரு கூட ஓடி போயிட்டா நம்ம சமுதாயத்துக்கே கேடு வச்சுட்டா இது உங்க சின்ன பொண்ணை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, நான் முன் வந்து உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்குறேன் அப்படின்னு ஏமாத்தி மிரட்டிதான் உங்க அம்மாவையே கல்யாணம் பண்ணிருக்காரு. உங்க அப்பாக்குள்ள ஒரு சைக்கோத்தனம் உண்டு. உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணதே அன்னக்கிளியத்தைய பழி வாங்கதான். என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியாதுல, உங்களுக்கு எப்படி தெரியுது? மீனா ஒன்னும் சும்மாலாம் ஒன்னு அலைஞ்சிட்டு இருக்கல. ஒவ்வொரு எவிடன்ஸா எடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படிதான் அன்னைக்கு அம்மா கிட்ட சில தகவல்ல கேட்டுட்டு இருந்தா. அத்தையும் எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு புரியல. என்ன? பிள்ளைங்க நீங்க போய் விளையாட போங்க. சரிங்கம்மா. ஏங்க, சொல்லு. நாங்க சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவும் இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரியாவும் இருக்கும். ஆனா உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சதில்ல, அதனாலதான். பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. ஏங்க, சொல்லு. அதான் அத்தை 13 வயசுலே வாழ்க்கை இழந்து மொட்டை அடிச்சு வீட்டுக்குள்ள வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே. ஆமா. அப்பா உங்க அப்பா என்ன வேலை பண்ணா தெரியுமா? ஐயோ, அங்க என்ன நடக்குன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. பொண்ணு திரைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஐயோ, ஆனந்திக்கு எதுவும் பிரச்சனை வந்திருக்குமா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. அக்கா, உனக்கு ஜாமீன் கிடைச்சிட்டு வா. ஜாமீன் கிடைச்சிட்டா? வாங்க காசிக்கிறோம். டேய் கொஞ்சம் நிதானமா இரு. எப்படிக்கா நிதானமா இருக்க சொல்றீங்க? பறந்து நின்னா மட்டும் எல்லாம் உடனே நடந்துருமா? எதையும் மூளையை யூஸ் பண்ணி பண்ணணும்டா. அக்கா, பொண்ணு தரங்க என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியும்ல. ஆனந்திக்கு வேற என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. நான் வாரேன்னு வாக்கு கொடுத்திருந்தேன். எப்படி காத்துட்டு இருப்பா தெரியுமாக்கா? அன்னைக்கு 4 நாள் கழிச்சு போனதுக்கு அவ்வளவு வேதனைப்பட்டா. வாரேன்னு வாக்கு கொடுத்துட்டு நான் பார்க்க போறேன்னா என்ன நினைச்சிருப்பா? அவ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவா. அவ உன்னை முழுசா புரிஞ்சிருக்காடா. தெரியும்க்கா, அதனாலதான் அவ கஷ்டப்பட்டுருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குது. அவளுக்கு அவ எந்த ஆபத்தையும் வர வைக்க மாட்டா. ஏன்னா உனக்கு அவ உசுருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். உனக்காவதே அவ தன்னை பாதுகாத்துக்கிடுவா. உன் மேல உசுரே வச்சிருக்கா. உன்னை அப்படியே அமைச்சிட்டு போயிருவான்னு நினைக்கிற? உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாளே தவிர. இப்பெல்லாம் இருக்க போய் தானக்கா அவன் மேல எனக்கு அளவுக்கு அதிகமான பாசம் இருக்குது. சரி, இப்ப ஜாமீன் கிடைச்சிட்டு வெளியில போலாம் வா. அக்கா, பொண்ணுத்துறை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காதுல்ல? டேய், ஆனந்திக்கு நீ எப்படியோ அதே மாதிரி பொண்ணுத்துறைக்கு ஆதிராவை காப்பாத்துறதுக்காகவே இவன் தன்னை பாதுகாத்துக்கிடுவான். இந்த உலகத்துல ஆதிராவை பாதுகாக்கணும்னா தன்னால மட்டும் தான் முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காகவாது அவன் தன்னை பாதுகாத்துக்கிடுவான். பயப்படாத. சரிங்கக்கா. அவன் ரொம்ப புத்திசாலிடா. அவன் லேஸ்ல ஓடி ஒளிய மாட்டானேக்கா. எல்லாம் ஆதிராவுக்காக தான். கஜேந்திரன் தான் கட்டாயப்படுத்தி ஒளி வச்சிருக்காங்க. சரி, நிச்சயமா எங்கேயாவது பாதுகாப்பா தான் இருப்பா. அது மட்டும் இல்ல, ஆதிராவை தனியா விட்டுட்டு போறதுக்கு என்ன அவன் காதல் லேஸ்பட்ட காதலா? எனக்கு தெரிஞ்ச அவன் எப்படி அவளை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ரொம்ப தூரத்துல இல்ல, ஏதாவது பக்கமா தான் இருப்பான். பாரு, அவனை குற்றவாளி இல்லன்னு நிரூபிக்கணும். அதான் பொடி வாங்கிட்டானே அந்த கிஷோரே. அதான் இல்ல, கிஷோர் தான் சரவடைய போறான். என்ன சொல்றீங்க? இப்போ நான் ஜாமீன் எடுத்ததும் கிஷோர் தான். என்ன சொல்றீங்க? என்ன ஜாமீன் எடுத்தது கிஷோரா? ஆமாடா, கூடா நப்பு கேடா முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. நீ முத வெளியில வா. அக்கா, அவன் எப்படி சரணடைய முடியும்? அவன் சரணடைதான் இருந்தாலும் விக்ரம் சேர்ந்து சரணடையணும். அவன் இது பண்ண மாட்டானே. அதான்டா இப்ப பிரச்சனையா இருக்குது. கிஷோர் சரணடையதுக்கு எல்லாரும் படு பண்ணிட்டான்.
அவன் இப்பவும் ரெடியா தான் இருக்கா. அதுக்காக விக்ரம பார்த்து பேச போனான். கூட தேன்மொழியும் போயிருக்கா. அவன் ஒரு பொறுக்கியாச்சே. அவன் பொறுக்கி புத்திய எல்லா இடத்துலயும் காட்டியிருக்கான். அதாவது அங்க பாரு, நான் சொல்றது கேளு. நீ என்னமோ இருக்கு சொல்லுங்க. அது வந்து டேய், முத கிஷோர சரணடை வைக்கணும், அந்த விக்ரம சரணடை வைக்கணும். முத நீ வெளியில வாடா. அக்கா உண்மையா சொல்லுங்க. ஆமாடா, கிஷோர் மாறதுக்கு மாமியாரோட கண்ணீர் தான் காரணம். என்ன நடந்தது? கஜேந்திரனே, அன்னக்கிளி மாமியார் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். அளவுக்கு அதிகமா? ஆனா அப்பேற்பட்ட அண்ணனே வந்து மனம் கசந்து அன்னக்கிளி அத்தைய ரொம்ப பேசிட்டாங்க. பேசினத தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு நேரத்துல அன்னக்கிளி மாமியாருக்காக தன் வாழ்க்கையை தொலைச்சவரு. இப்பவும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா இப்படி வந்து பேசிருக்க மாட்டாரு. தன் மக வாழ்க்கைக்காக பேச வந்தாரு. அது கூட பொண்ணு திறமையில வச்சிருந்த பாசமும் மரியாதையும். ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா, அதுவும் அன்னக்கிளி பெத்த பிள்ளையாளியான்னு தான் கோவம். அந்த கோவத்தையும் அழுகையா வந்து காட்டிட்டாரு. அன்னக்கிளி மாமியார் நொறுங்கி போயிட்டாங்க. தன் வாழ்க்கையில முத அம்மா அழுறத இன்னைக்குதான் பார்த்தான் அந்த கிசாரி. இது வரைக்கும் அழுறதுக்கும் இன்னைக்கு அழுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. தன் அம்மா இப்படி மனக்கசந்து, அது தன்னால மனக்கசந்து அழுதான் அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உடைஞ்சு போயிட்டான். தான் செஞ்ச தப்ப தானே திருத்திக்கிட்டேன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணினான். எப்படி இந்த விக்ரமுக்கு தெரியும், என்னைக்குனாலும் ஒரு நாள் ஒன்னு ஜாமீன் அவன் எடுப்பான், பொண்ணு தலைய காப்பாத்துவானே. அதுக்காக அவன் நிறைய பிளான போட்டு வச்சிருந்திருக்கான். இவன் வழக்கமா அவனை பார்த்து நான் சரணடை போறேன், நீனும் வந்து சரணடை, அதுக்காக நான் விக்கிய ஜாமீன் எடுக்க போறேன்னு பேசியிருக்கான். இத தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணா? அவனையே போட்டு தள்ளக்கு ஆள் அனுப்பிட்டான்டா. தற்செயலா தான் நான் போனேன். எப்படியோ என் புத்திசாலித்தை பயன்படுத்தி கிஷோரை காப்பாத்தி இங்க கூட்டு வந்துட்டேன். சூப்பர்க்கா. ஆனா பிரச்சனை இப்ப அதோட முடியாதுடா. புரியுதுக்கா. விக்ரமும் சரணடையாம பொண்ணு தலைய காப்பாத்த முடியாது. அத நான் பாத்துக்கிட்டதேக்கா. உனக்கு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருக்குடா. இப்ப அவசரப்பட்டு கிஷோர் சரணடைஞ்சானா கேஸ் வேற மாதிரி ஆயிரும். பொண்ணு தெரிய லைஃப்லாம் காப்பாத்தவே முடியாது. பொண்ணு தெரிய மாட்டிக்கிடுவான், கிஷோரும் மாட்டிக்கிடுவான். எப்படியாவது அந்த விக்ரமே சேர்த்து தாண்டா சரணடை வைக்கணும். நான் நினைச்சதுக்கு மேல இருக்கிறான் அந்த விக்ரமே. ஆமாக்கா, ஒன்னா நம்பர் ஈழப்பைய. அவனை மாதிரி ஒரு மனுஷ ஜென்மத்தை பார்க்கவே முடியாது. சேச்சா, மிருக ஜென்மம். மிருகத்துல கூட அவனை ஒப்பிட முடியாதுக்கா. மிருகத்துக்கு அது கொஞ்சமாவது ஆசை பாசம் இருக்கும். அவனுக்கு பெத்த தாய் மேலேயே இருக்காது. ஏதாச்சும் சொல்ற? அவங்க அம்மாயே நக்கல் பண்ணி 4 பேர் முன்னாடி சிரிப்பாங்கக்கா. எவனாவது பெத்த தாய 4 பேர் முன்னாடி கிண்டல் பண்ணுவானாக்கா. அந்த ஈன வேலையை கூட அவன் பாப்பான். அப்படி ஒரு நாளே இவன் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பொண்ணு தரதான் அவனை அறிஞ்சான். அன்னைக்கு வந்த பகதானக்கா. ஓ, அதுக்கப்புறம் பகை ஆரம்பிச்சதா? அதுக்கு முன்னாடி இருந்ததா எனக்கு தெரியாது. அவன் அவங்க அம்மா பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்தான். பொண்ணு தலைக்கு கோவம் பல்லாருன்னு அறிஞ்சிட்டான். என் அம்மா பத்தி பேசினா உனக்கு என்னடா, யார் அம்மா பத்தி பேசக்கூடாதுன்னு இவன் அறிஞ்சான். அன்னையில இருந்தே கொஞ்சம் பகதான். அவனை பார்த்தே ஆகணுமே. சரிடா, நீ ஆனந்திய பார்க்க போ. நான் யார பார்க்கணுமோ அவனை பார்த்துட்டு வரேன். சரிங்கக்கா. சரிடா. அந்த விக்ரமுக்கு சொந்த ஊர் எது? கிஷோருக்கு தான் தெரியுமேக்கா, எனக்கு தெரியாது. சரி, நீ போய் ஆனந்திய பாரு. சரிங்கக்கா, நான் ஆனந்திய பார்த்துட்டு வரேன். இந்த கிஷோர் பையன் சும்மா எல்லாத்திட்டையும் பழக மாட்டானே. எனக்கு கிஷோர்ட்ட கேட்டு பாப்போம். இதுதானே அன்னைக்கோட வளர்ப்பும் அவன் ஹோட்டலு. இவன் பணத்தை கொட்டுற போய் தானே அந்த வீட்டுல எல்லாரும் செழிப்பா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வச்சிருவோம், சீழு வச்சிருவோம். இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா? லட்சுரி ரூம் வேற. உன்னை நடுத்தருக்கு கொண்டுட்டு வரேன்டா. அன்னக்கிளி குடும்பத்துல இருந்து ஒவ்வொருத்தனா விலகணும், பயப்படணும். அன்னக்கிளி கூட இருக்கிறதுக்கே பயப்படணும். பொழைச்சா போதுன்னு அன்னக்கிளி விட்டு எல்லாரும் ஓடணும். அந்த அன்னக்கிளி எல்லாரும் முன்னாடி என் கண்ணத்துல அரைஞ்சிட்டால. இரு, குடும்பத்தை எப்படி தரமட்டமாக்குறேன்னு மட்டும் பாரு. தேன்மொழி. தேன்மொழி இல்ல, தேன்மொழி மாதிரி இருக்கிற அன்னக்கிளி மோவா, மூத்த மருமவா. இங்க என்ன நோட் பண்ணிட்டு இருக்க? அதாவது ஏதோ தேவையில்லாத பொருளுங்க வந்து கடத்துறீங்களாமே. அப்படியே நீ என்ன வேலை வந்து பண்ணி எனக்கு தெரியாது. அன்னக்கிளி குடும்பத்தை தரமட்டமாக்கலாம்னு வந்திருக்க. தோலச்சிருவான். டேய், என் வீட்டுக்காரன் நீ சாதாரண நினைக்காதடா. டேய், அவர் பார்க்கதாண்டா சாது. அடியாளுங்கறியே. உனக்கு கூலி கொடுத்தாதாண்டா வருவாங்க. இவர் கண்ணசச்சாலே வருவாங்க. நீ பிச்சைக்காரனா இருந்து பணக்காரனானவன். கொள்ளையடிச்சு பணக்காரனானவன். சேச்சா, பொறுக்கி பணக்காரனானவன். சோப்பா, உன்னை என்ன சொல்லி திட்டனே எனக்கு தெரியலையே. நீ எப்படியோ பணக்காரன் ஆயிட்ட. விட்டு தள்ளு, அது ரொம்ப நினைக்காதே. ஆனா என் புருஷன் இல்ல, பரம்பரை பணக்காரரு. உன் சில்லற வேலை அவட்ட படிக்க